பாயிண்ட் புள்ளி, இது தமிழாக்கம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிராயிங்கில் எங்கெங்கெல்லாம் புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது. புள்ளினா நம்ம பென்சில்லேருந்து ஒரு பாயிண்ட் வைக்க பார்த்தீங்களா, ஒரு பெனில் ஒரு புள்ளி வச்சு டாட் மாதிரி வருதுங்களா, அதுவாகவும் இருக்கலாம், இல்லை இன்ட்டு மாதிரி இருக்கலாம், இல்லை எந்த ஷேப் வேணால் இருக்கலாம். நீங்களே ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஷேப்பாகவும் மாற்றிக்கலாம். ஸோ ட்ராயிங்கை வரைஞ்சிட்ருக்கும்போதோ இல்லை வரைஞ்சதுக்கப்புறமோ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாக ஒரு புள்ளியாக இருக்கும். அதோட ஷேப்பை நீங்கள் மாற்றணுன்னா என்டையர் ட்ராயிங்லேயே மாறும். எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டைலாகவும் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் ஸ்டைலாகவும் மாற்றணுன்னா மாற்ற முடியாது. பிஓ ஷார்ட்கட் கொடுத்தா போதும். அதில் பாயிண்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டைல் வந்து பிடி மோடுன்னு சொல்லுவாங்க கமாண்டு. அது சைஸ் வந்து பிடி சைஸ்ன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ டிஃபால்ட்டாக என்ன ஆச்சுனாக்கா, எனக்கு ஏதோ ஒரு செட்டிங்கில் இது வந்து இன்டூன்ற சிம்பிளில் இருக்குது பாருங்கள். இது வந்து சிங்கிள் கமாண்ட் தான். வேணால் இதை காப்பி பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி பாருங்கள். காப்பின்னு கமாண்ட் கொடுத்துட்டு எத்தனை காப்பி பண்ணிக்கலாம். இதை லைன் கமாண்ட் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து நோட ஆக்ட் ஆகும். என் பாயிண்ட், நியரஸ்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட் காட்டுற மாதிரி இது வந்து நோடுன்னு சொல்லணும். பாருங்கள். இப்போ லைனோட மிட் பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் மார்க் பண்ணி காட்டுங்க அப்படின்னா, பாயிண்ட்டு இங்கே போயிட்டு மிட் பாயிண்ட் இன்ட்டு மாதிரி வருதா. இப்போது இதோட ஸ்டைலை மாற்றுறதுக்கு DDPTYPE அப்படின்ற கமாண்டு பாருங்கள். டிஃபால்ட்டாக இது இன்ட்டு சிம்பிளில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு CAD ஓப்பன் பண்ணோடனே இல்லை புது ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த டாட் சிம்பிள் தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே பாயிண்ட் இருந்துச்சுன்னா தெரியாது. வெளியே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த புள்ளி ஒயிட்டில் தெரியும். அப்போது வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டைலை மாற்றிக்கலாம். பாருங்கள். ஓகே. இப்போ கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் சைஸு இப்போ ஃபைன்றது என்னக்கா, இங்கே பர்சன்டேஜ், ஸ்க்ரீனுக்கு பர்சன்டேஜ். இப்போ என்ன பண்ணுறேன், ஜூமிங் சின்னது பண்ணுறேன். பண்ணால் பெருசாக ஆகலை. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணணும். RE கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும். ஜூம் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன். ட்ராயிங் பெருசாச்சு. RE கொடுக்குறேன். அப்போது உங்கள் ட்ராயிங்கை பற்றி கவலை கிடையாது. ட்ராயிங் டைமென்ஷன் பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் சைஸ் கிடையாது. ஸ்க்ரீனோட சைஸு ஓவராலில் இது 5%. அவ்வளோதான். இப்போ சின்னது பண்ணாலும் சரி, பெருசு பண்ணாலும் சரி, அது சைஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போது DDP டைப்பு இப்போ 5% 10 கொடுக்குறேன் பாருங்கள். 20. ஸோ நல்லா பெருசாகும். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து 2 கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ட்ராயிங் ரெக்குயர்மெண்ட் தகுந்தாப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதே அப்சல்யூட் யூனிட்னு சொல்லக்கூடியது. இந்த பாயிண்டோட சைஸே எனக்கு வந்து 5 mm இருக்கணும், 10 mm இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இது 2 mm. நீங்கள் சின்னது பண்ணாலும் பெருசு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரீஜன் பண்ணி பாருங்கள், அது மாறவே மாறாது. இப்போது 2 mm எப்படி சொல்கிறீங்க, பெருசாக இருக்குதுன்னா 10 லைன் கொடுக்குறேன் நான். பாருங்கள், லைனோட எம்எம்க்கும் இதுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கா. அதனால் எங்கே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷனை மாற்றணும் மாற்றிக்கோங்க. நீங்கள் இப்போ 5% கொடுக்குறேன், மாறிடுச்சு. இதான் வந்து பாயிண்ட்டோட ஸ்டைல் பார்த்தோம், அதோட சைஸ் பார்த்தோம்.